ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் செலிப்ரேஷன் பார்ட் 2 பாருங்கள். செவ்வந்தி செடி, மஞ்சள் செவ்வந்தி இதெல்லாம் எங்கள் சின்ன மாமியார் ஊரில் தாங்க இருந்துச்சு. பிங்க் கலரு டெய்லியெல்லாம் பூத்துருந்ததுங்க. நல்லா அந்த சுரக்காய் செடி பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் அது. அதுக்கப்புறம் வெளியே கேட்டுக்கிட்ட வந்தால் குட்டி குட்டியாக பட் ரோஸ் அழகாக பூத்துருந்தது. நம்ம இந்த கேட்டை தாண்டி வெளியே போனால் தான் இன்னொரு தோட்டத்துக்கு போக முடியும். இங்கே குட்டி தோட்டம், எதுக்கால போனால் இல்லை பெரிய தோட்டம் இருக்குது. அங்கே போயில லெஃப்ட் சைடு பெரிய புத்துங்கன்னு தாங்க என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், பெரிய புத்துங்கன்னு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டத்துக்காரரோட அப்பச்சி, அவருக்கே 70 வயசு இருக்கும். அவரோட அப்பச்சி அவருக்கு தேங்காய் பழம் உடச்சி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போகிறாங்க. அப்புறம் நம்மளை தோட்டத்தில் வெல்கம் பண்ணுற அவர் பேர் வந்து பிளாக்கி. இங்கே நின்று ஒரே ஆட்டம் பாருங்கள், அவர் சரியான ஹாப்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்திங்கன்னா செண்பக மரம், அவரைக்கொடி, தக்காளி, சுரக்காய் செடி, சுரக்காய் கொடி எல்லாம் இருந்தது. அப்புறம் கோயிலில் வீதி ஓரமெல்லாம் வைப்பாங்க, அந்த ஒரு ஆரஞ்சு கல் பூ பூக்கிற செடி, மறிக்கொழுந்து செம வாசங்க. அதை தாண்டி வந்து ஆரஞ்சு மரம் நல்லா இருந்துச்சு, நிறைய பழம் இருந்துச்சுன்னு பார்த்தா பழுத்து இருந்தது. சரி பொறிச்சு சாப்பிட்டு பார்ப்போன்னு பார்த்தா சரியான புளிப்புங்க. நல்லா இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாகணுங்களாம்மா, ஃபுல்லாக எல்லோ வாங்கணுங்களாம். சரி சச்சின்ட்டு கொடுத்து டெஸ்ட் பண்ணால் அவன் வேண்டாம் வேண்டாம் போதுன்ட்டான். இது அப்புறம் தாண்டி வந்தால் நிறைய தக்காளி நாற்று, கத்திரிக்காய் நாற்று, வாழை மரம், கரும்பு இதெல்லாம் நட்டுருந்தாங்க. அதையும் தாண்டி வந்தால் இந்த தென்னை மரத்தோட காஞ்சி போன மட்டையெல்லாம் எரிச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அரசாணிக்காய் கொடி இருந்துச்சு. நம்ம ஊரில் இதையும் கூட விட்டு வைக்க மாட்டேங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் அது பெருசாக இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தா புத்துங்கன்னில் பால் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சட்டியில் கூட புத்து வளர்ந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசாக 1.25 உயரம் நல்லா வளர்ந்துருக்குங்க. சுத்தும் பெரிய சுத்து. அப்புறம் வந்து உள்ளே வந்தோம்னா இங்கே நம்ம மாட்டோட சாணியெல்லாம் போடுறதுக்கு எருக்குழி பார்த்தோம். இதில் போட்டு வச்சோம்னா மக்கி உரமாயிரும், அதை எடுத்து தென்னம்பிள்ளைக்கெல்லாம் போட்டுடலாம், சுத்தமான மாட்டுச்சாணம். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்ச அடுப்புங்க. 5 பொங்கல் வச்சாங்க, பால் பொங்கலோடு சேர்த்து 5 பொங்கல் வச்சோம். அதுக்கப்புறம் அதை தான் சாமி கும்பிட்டோம். அங்கே பட்டி மாட்டுச்சாலையில் வச்சு, நம்ம மாட்டு கொட்டகை இருக்கீங்களா அங்கே வச்சு சாமி கும்பிட்டு கரும்பெல்லாம் படைச்சி சாமி கும்பிட்டோம். அப்படி போனால் போகிற இடம்லாம் புதினா, கரும்பு வெட்டினது, அது அங்கங்கே புதினா முளைச்சிருக்குதுங்க. எங்கே தறி இருந்தாலும் புதினா முளைச்சிருக்கு. நம்ம கட்டுத்தாரையை சுற்றி வந்தால் இங்கே வந்து சீமண்ண அடுப்பு, பழைய ஞாபகம் தான் போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கத்திரிக்காய் செடி இருந்தது, இங்கேயும் செவ்வந்தி செடி இருந்தது. அதுதான் எடுத்து வைக்கிற இடமெல்லாம் செவ்வந்தி வரும் இல்லைங்களா, அங்கங்கே செவ்வந்தி செடி மஞ்சள் கலர் நல்லா நிறையா இருந்தது. மாதுளை மரம், இது ஒரு கருகாப்பிள் மரம், நீல நல்லா வட்ட இலையாக இருந்தது. பக்கத்தில் கோவக்கொடி, இந்த புதினா செடி தென்னை மரத்துக்கு அடியில் சூப்பராக இருந்ததுங்க, அழகோ அழகு. இதுதான் எங்கள் சின்ன மாமனாரோட தோட்டம் ஃபுல் வியூ. இன்னும் ஃபுல் வியூ இல்லைங்க, இதுதான் இன்னொரு தோட்டத்தோட என்ட்ரன்ஸ் வியூ. இன்னும் உள்ளே போகணுங்க, கடைசி வரைக்கும் அவ்வளோ தூரம் போகலை. ஆனால் இங்கே நல்லா இருந்துச்சுங்க. பொங்கலோ பொங்கல்னு கொண்டாடணும். தென்னை மரம் பாருங்கள் எவ்வளோ தேங்காய்.